Taste the Daily. Taste the Daily. அதுவீர ராமபாண்டியன் சார், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு பாடிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு மாணவர்களுக்கு மத்தியில் வன்முறை கலாச்சாரம் தலை தூக்கி இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை உருவாக காரணம் என்ன சார்? திமுக இயல்பிலேயே மாணவர்களை எப்படி பயன்படுத்தும் அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான் இப்போ இந்த 3 ஆண்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் ஏதோ திமுக ஆட்சியில் இந்த 3 ஆண்டுகளில் தான் இப்படி பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி தோற்றம் மக்களுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா திமுக எப்படி உதயகுமார் என்கின்ற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன் அங்கே ஒரு கருணாநிதிக்கு கொடுத்த டாக்டர் பட்டத்தை எதிர்த்து போராடுகிறார்கள். ஃபங்க்ஷன் முடிஞ்சு கருணாநிதி போயிடுறாரு முதலமைச்சர். அதன் பிறகு காவல்துறையினுடைய அங்கே லத்தி சார்ஜில் வந்து ஒரு மாணவர் இறந்து ஒரு குளத்தில் மிதந்து கிடக்காரு. அப்போ அந்த மாணவருடைய அப்பா அம்மாவே வந்து பார்த்துட்டு இது என் குழந்தை இல்லைன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார்கள். அந்த வழக்கை எடுத்து நடத்தியவர் நம்ம நீதியரசர் சந்துரு அவர்கள். அவரே அவருடைய சுய சேரிதை புத்தகத்தில் இதற்கு இன்னும் விடை தெரியவில்லை என்று மிக தெளிவாக அந்த சம்பவம் குறித்து எழுதியிருக்கிறார். இதில் என்ன கொடுமைன்னா, அன்றைக்கு அந்த மாணவன் உதயகுமார் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் இறந்த மாணவன் யார் என்கின்ற கேள்வி இன்னும் நிற்கிறது. அப்போ இந்த மாணவர்கள் மீது திமுக ஆட்சி எத்தகைய நடைமுறையை அவிழ்த்துவிடும். அதே நேரத்தில் ஒரு கல்லூரி வளாகத்திற்குள் இறந்து கிடப்பவர் யார் என்ற அக்கறையற்ற தன்மையோடு அந்த ஆட்சி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வழக்கு உதாரணம். இது ஒரு பழைய வரலாறு. அதற்கு பிறகு அதிமுக தமிழ்நாடு என்று சொன்னாலே கல்விதான் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க அதிமுக ஆட்சி காலத்தில். ஆனால் இன்றைக்கு திமுக வந்து 3 ஆண்டுகளில் இன்னைக்கு மாணவர்கள் அறிவாளால் எடுத்து சக மாணவனை வெட்டுகிறார்கள் என்று சொன்னால் இந்த 3 ஆண்டுகளில் என்ன நடந்திருக்கிறது? இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்றைக்கு அந்த நிகழ்வு ஏன் நடந்தது, அதை எப்படி பயன்படுத்தினாங்க, இந்த 2 விஷயத்தை பாருங்கள். அப்போ இன்றைக்கி ஏன் மாணவர்கள் இது போன்ற ஆயுதங்களை எடுக்கிறார்கள், அந்த ஆயுத கலாச்சாரத்தை இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான விடை நீங்கள் அதை டீப்பாக பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இவங்களுடைய ஆட்சி முறையில் ஒரு ஸ்ட்ராட்டஜி அங்கங்கே வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவது, அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது, மக்களை ஒரு பதட்டத்தில் வைத்திருப்பதுங்கிறது நான் சொல்ல வரேன். இது மட்டும் கிடையாது. 2008 சட்டக்கல்லூரியில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கட்டட வளாகத்திற்குள் இருக்கின்ற ஒரு கல்லூரியில் மாணவர்கள் 2 தரப்பினர் மோதிக்கொள்கிறார்கள். அருகிலே 2 காவல் நிலையங்கள் இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்குள் ஒரு காவல் நிலையம், பூக்கடை பஜார் காவல் நிலையம் அருகில் இருக்குது. 2லிருந்தும் காவல்துறை வருவதற்கு மிஞ்சி போனால் 2லிருந்து 3 நிமிடங்கள் தான் ஆகும். ஆனால் அன்றைக்கு சன் தொலைக்காட்சி திமுகவோடு முரண்பட்டிருந்த போது அந்த நிகழ்வை படம் பிடித்து ஏதோ ஒரு கிரிக்கெட் போட்டி நடப்பதை போல ஒளிபரப்பி கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் அங்கே காவல்துறை வரவில்லை. அந்த கலவரம் அது போன்ற நிலை தொடரட்டும் என்று இந்த அரசு இருந்ததா, கவனிக்கவில்லையா அப்படிங்கிற கேள்வி வருதுன்னா, அப்போ இந்த நோக்கம் என்னங்கிறத சொல்ல வரோம். அப்போ இது போன்ற பதட்டமான சூழ்நிலையை வைத்துக்கொண்டு தங்கள் ஆட்சியில் நடக்கின்ற பிற அவலங்களை மறைத்துக் கொள்வதற்காக இவர்கள் பயன்படுத்துவார்கள். அதன் நீட்சி தான் நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்களில் ஒரு தெளிவான நடவடிக்கை இல்லாததால் தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நாங்குநேரியாக இருக்கட்டும். பார்க்கிற பாமர மக்களுக்கு மாணவர்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, இதுக்கும் திமுக அரசுக்கு என்ன சம்பந்தம் என்கிற கேள்வி வரும். நிச்சயமா வரும். அப்படி வருகிற போது அந்த வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, இது போன்ற நிகழ்வுகளை அவர்கள் ஏன் இரும்பு கரம் கொண்டு அடக்கவில்லை? அப்போ அந்த அடக்கவில்லை என்று சொன்னால், ஒன்று திறன் இல்லையா, இல்லை காவல்துறையை சரியாக இயங்க வைக்க முடியவில்லையா, இல்லை சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் இந்த ஆட்சியாளர்கள் எது எங்கே என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று மெத்தனமாக இருக்கிறார்களா? இப்படி பல கேள்விகள் வருது இல்லையா? அப்போ இந்த கேள்வி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உதாரணமாக வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் இந்த விஷயத்தை சொன்னீங்க. மெரினா கடற்கரையில் மாநில கல்லூரி மாணவர்கள் 30 பேர் 30ஆம் தேதி, இந்த கடந்த ஜூலை 30ஆம் தேதி ஒருவர் 15 குழுக்களாக நின்று தாக்கி கொண்டு முயற்சித்த போது காவல்துறையை பார்த்து ஓடினாங்க ஆயுதங்களோடு. அது மட்டும் இல்லை, அதற்கு பிராட்வேல 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஆயுதங்களோடு. இதே ஜூலை 25ஆம் தேதி. இது ஏதோ நாங்குநேரி, ஸ்ரீரங்கம் இது போன்ற வெளியில் வந்த மிக காயம்பட்ட செய்திகள் மட்டுமல்ல, ஆனால் ஆயுதங்களோடு மாணவர்கள் அலைய வேண்டிய கட்டாயம் ஏன் இந்த ஆட்சி காலத்தில் மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி. அப்போ இது எல்லாத்திற்கும் நீங்கள் பார்க்குற போது ஒன்றோடு ஒன்று பிணைந்து இன்றைக்கு ட்ரக்ஸ் வந்து எல்லா இடத்திலும் பரவலாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். மெட்ரோ ரயிலில் கூட போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சந்தையாக, போதைப் பொருட்களின் சந்தையாக சென்னை மட்டுமல்ல தமிழகத்தினுடைய கிராமங்கள் நகரங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இது போன்ற ட்ரக்ஸ்
மாணவர்கள் பதட்டத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை, இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சட்டம் ஒழுங்குங்கிறது எவ்வளவு மோசமான நிலையில் இது வெறும் ஆட்சி காலத்தில் பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறையோடு நிற்பாது, சட்டம் ஒழுங்கு என்ற முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க துறையும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு அழகாக ஒரு விஷயத்தை கோடிட்டு காட்டினீங்க. இல்லை அதிமுக ஆட்சி காலத்தில் புரட்சி தலைவி அம்மா வந்து ஒரே ஆண்டில் 80,000 கோடி இதுவரை எந்த மாநில அரசும் ஒதுக்காத அளவிற்கு கல்விக்கு நிதி ஒதுக்கி மாணவர்களை ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிலக்கூடிய பயிலரங்கமாக பள்ளி கல்லூரி சாலைகளை மாற்றி இது போன்ற கலவரங்கள் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருந்தார். எப்படி சாராய சாவுகளே இல்லை என்று ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக அதிமுக அரசு இருந்ததோ, அதை முடிந்த பிறகு திமுக வந்து இப்போ 2 ஆண்டுகளில் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள். அப்போ இந்த நிலை, இந்த சட்டம் ஒழுங்கு உடைவது தான் இதற்கான காரணம். அப்போ மாணவர்களிடம் இது போன்ற கலவரம், அடிதடி, இது போன்ற ஜாதிய மோதல்களை போன்ற நிகழ்வுகள் வருவதற்கு காரணம், இது எல்லாத்துக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கை சரியாக செயல்படுத்தாது தான் மிக மிக முக்கியமான காரணம். இன்டெலிஜென்ஸ் என்ன செய்கிறது? அதாவது மாணவர்கள் சடனாக கோவப்பட்டு உடனே எடுத்து பண்ண முடியாது. ஏன்னா எந்த மாணவர்களும் ஆயுதத்தை பேனாவுக்கு பதிலாக எடுத்துகிட்டு போகிற வழக்கம் தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் ஒரு ஆயுதத்தை எடுத்து வைத்துக்கொள்ளுகிற நிலை வந்தால் கண்டிப்பாக அங்கே அது குறித்து சின்ன சின்ன தள்ளுமுள்ளுகள், பேச்சுக்கள், விவாத பொருட்களாக மாறித்தான் ஆயுத நிலைக்கு போகும் மாணவர்களுடைய இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா நம்மளும் அந்த மாணவ பருவத்தை கடந்து வந்திருக்கிறோம், மதுரை சட்டக்கல்லூரியில் படித்து வந்திருக்கோம். அங்கே நடக்கக்கூடிய கலவரங்கள், சண்டைகள், இதையெல்லாம் அதற்கான புள்ளியை பார்த்தால் அதை க்ளோஸாக வாட்ச் பண்ணக்கூடிய இன்டெலிஜென்ஸ் வந்து அதை ஒரு உளவுத்துறை வந்து ரவுடிகளை கண்காணிக்கலாம், மாணவர்களை கண்காணிக்க முடியுமா? இது நல்ல கேள்வி சார். மாணவர்களை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலையை அதிமுக கொடுத்தது. நீங்கள் நாங்குநேரியில் பிரச்சனை வருதில்ல, நீங்கள் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் 60 மாணவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்படக்கூடிய நிகழ்வு நடக்குதுல்ல. ஸ்ரீரங்கம் சொல்கிறீங்கல்ல, நாங்குநேரி சொல்கிறீங்க, சென்னை சொல்கிறோம். ரூட்டு தலை பிரச்சனை பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு அருவா காகிதங்களோடு. அப்போது காவல்துறை அதை பார்க்க வேண்டுமா வேண்டாமா? இது எவ்வளோ முக்கியமான விஷயம். அப்போ இளைஞர்களிடத்தில், அதாவது சார் இந்த ரூட்டு தலை விஷயத்தில் கூட என்ன சொல்கிறாங்க, எல்லா குழுக்களும் சண்டையில் போடுவதற்காக அந்த குழுக்கள் அல்ல. இப்போ ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த ரூட்டில் வர்றவங்க அதில் ஒருத்தர் தலைவராக எடுத்துப்பாங்க. அவர் வந்து இசைக்கலைஞராக கூட இருக்கலாம். அந்த போக்குவரத்தில் பாடல்கள் பாடிட்டே கூட போவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப டிசிப்ளின்டு குரூப்புகளும் இருக்குது. ஆனால் இந்த ஆட்சி காலத்தில் அந்த வன்முறையை கையில் எடுத்து அதன் மூலம் அறியப்படுகிற அந்த நிலையை மாணவர்கள் அதிகமாக நோக்கி போகிற போது தான் மாணவர்களுடைய இயல்பான ஆளுமைகள், அதாவது ஒரு சமூகத்தில் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவான ஆற்றல்கள் எல்லாம் வேறு வழியில் மடைமாற்றம் செய்யப்படுகிற போது தானே ஆயுத கலாச்சாரம் வருது. அப்ப மாணவர்கள் மத்தியில் இந்த ஆயுத கலாச்சாரம் தலையெடுத்த பிறகும் திமுக அரசு அதை கவனிக்க தவறுவது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அமைச்சர் ரகுபதி சொல்கிறது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சண்டை வந்ததுக்கப்புறம் போய் பார்த்துக்கிடுவோம். சபாநாயகர் சொல்கிறார் சண்டை வந்ததுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறோமா. அதாவது ஒரு இடத்தில், ஒரு சமூகத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் அதை உரிய நடவடிக்கை எடுத்து அந்த பதட்டத்தை தணித்து வன்முறையில் ஈடுபடக்கூடிய நிலைக்கு முன்பாகவே ஒரு தீர்வை கண்டுபிடிப்பது தான் ஒரு சரியான அரசு. அந்த அரசு அப்படி செய்ததா என்ற கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து ஆடு மாடுகளை வெட்டுவதை போல் மனிதர்கள் வெட்டப்படுகிறார்களேன்னு கேட்டால் அதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அமைதியை நிலைநாட்ட வேண்டுகின்ற அந்த அக்கறையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு வாய் விட்டு சொல்லக்கூட அவங்களுக்கு முதல்ல மனசு வரல. அப்படி தான் நடக்கும். நடந்ததுக்கப்புறம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறீங்களே, அப்படி எந்த நடவடிக்கை துரிதமாக எந்த வழக்க சமீபத்தில் நடந்ததில் பண்ணியிருக்கீங்க? பேச்சு தான், வெறும் பேச்சு. மக்களை இது போன்ற கலவரத்தில், அடிதடிகளில், பதட்டத்தில் வைத்துக்கொண்டு தங்களுடைய ஆட்சி காலத்தை ஓட்டிவிடலாம். ஏனென்றால் இவர்கள் இந்த 3 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு நல்ல திட்டத்தையோ இல்லை எந்த ஒரு அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்ததே இல்லை. இன்றைக்கு அனைத்தும் உச்சத்தில் இருக்குது. தொடர்ந்து நாளொரு பேணியும் பொழுதொரு வண்ணமாக விலைவாசி ஏற்றம்னு அப்படி ஒரு ஏற்றம். சாதாரணமாங்க ஒரு பேர் வச்சுட்டோம், அந்த பேரில் 10th படிக்கிற மாணவன் ஒரு எழுத்து மாறி விழுந்துருச்சு. ஆனால் உண்மையிலே என்னுடைய பெர்த் சர்டிஃபிகேட்டில் இந்த பேர் இருக்குது. பேரை மாற்ற போனோம்னா அதிமுக ஆட்சியில் 425 ரூபா, இன்றைக்கி 780 ரூபா பக்கத்தில் உயர்த்தி வச்சுருக்கேன் ஒரு பேர் மாற்றுறதில்ல. இதில் என்ன வேலை இருக்குது? இப்படி ஒரு இரட்டிப்பு லெவலில் கூட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் அவர்களுடைய பெற்றோர்களின் மேல் சுமையாக விழும்.
பெற்றோர்களின் மேல் விழுகின்ற சுமை மாணவன் மீது இறங்கும். மாணவன் ஏற்கனவே தன்னுடைய சக மாணவர்களோடு கொண்டிருக்கிற ஒரு மாற்று கருத்துக்கள் இவையெல்லாம் ஒன்றாக சேருகிற போது இன்றைக்கு ஆயுதம் தாங்கிய கலாச்சாரத்தை அவர்கள் கையில் எடுக்க வேண்டிய நிலைமை. இதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது திமுக அரசு. அப்படி பேசலாம் சார், பேசலாம். அதிர்வீரராம பாண்டியன் சார், இன்றைய தலைப்பில் உங்களுடைய இறுதி கருத்தை மிகச் சுருக்கமாக சொல்லுங்கள் சார். சார் நிச்சயமாக சார், அதாவது இந்த திமுக ஆட்சியில் திட்டங்கள் வழங்கியிருப்பதா நண்பர் சொல்கிறாரு. அந்த திட்டங்கள் ஒவ்வொன்றா பேர் சொல்லணும்னு சொல்கிறாரு. நாம் என்ன சொல்கிறோன்னா, இத்தனை திட்டங்களுக்கு பிறகு ஒரு செய்தி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எந்த வன்முறையும் நடக்கலை, அமைதி பூங்கா 1.2, 2.0, 3.0 முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அந்த திட்டங்களுடைய தன்மை, அதனுடைய செயலாக்கம், அதனுடைய இதை குறித்து நம்ம பேசலாம். ஆனால் நீங்கள் இத்தனை திட்டம் சொன்னதுக்கப்புறம் ஒரு 10 நாளில் இத்தனை மாணவர்கள் கத்தியோடு வச்சுருக்காங்கன்னா அந்த திட்டம் என்ன மாதிரியான திட்டம், அந்த திட்டம் என்ன எதிர்விளைவை சமுதாயத்தில் ஏற்படுத்தியிருக்கு, அந்த திட்டத்தினால் மக்கள்கிட்ட என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, திட்டங்களை அடுக்கிட்டு போகிறத தடுக்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. அந்த திட்டங்களால் என்ன எதிர்விளைவு வந்திருக்கு. காலை உணவுன்னு சொன்னீங்க. காலை உணவு உண்மையிலே அதிமுக 9,000 கோடி செலவில் செயல்படுத்துவதற்கு எடப்பாடியார் தலைமையில் ஆலோசித்தது. ஆட்சி மாற்றம் வந்ததுனால வெறும் 170 கோடியில் அந்த திட்டத்தை அப்படி அது என்ன கோணத்தில் கொண்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல. அதனுடைய எதிர்விளைவாக கூட மக்கள் டென்ஷன் ஆகி கூட இருக்கலாம். காலையிலே நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு வந்தால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் இதை விளையாட்டு சிரிப்புக்காக சொல்லலை. அப்போ ஒரு திட்டம் மக்களையும் மாணவர்களையும் கவர வேண்டும். அதன் மூலம் அவர்கள் இந்த அரசின் மீது, இந்த அரசினுடைய இயக்கத்திற்கு, மக்கள் அந்த சொசைட்டியினுடைய இயக்கத்திற்கு நாம் நல்ல முறையில் தங்களுடைய பங்களிப்பை தரணுங்கிற உள்ளுணர்வை அது கொண்டு வந்து விடணும். ஒரு உதாரணத்திற்கு எப்படி மணிக்கணினி திட்டம் வந்தது, தாலிக்கு தங்கம் பெண்களுடைய அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், பெண்ணிய பொருளாதாரத்தை எப்படி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திச்சு. தினம் நாளொரு மேனியும் பொழுதொரு முன்னும் தங்கத்தின் விலை ஏறிக்கிட்டு இருந்தது இல்லையா. அப்போ இப்படி ஒரு வளர்ச்சி விகிதமான திட்டம் கொண்டு வந்து அது மாணவர்கள் முதல்ல எந்த மாணவரும் எந்த ஒரு நிலையில் போனால் அவனை வந்து ஒரு அரசு முழு கவனத்தில் இந்த சமூகத்தில், இந்த மாநிலத்தில் நீ படித்தால் இப்படி உனக்கான வாழ்வாரிய முறை இருக்கிறது என்று நாம் காமிச்சோம்னா அதை நோக்கி நகருவான். ஆனால் நீ என்ன படித்தாலும் உனக்கு எதுவும் நடக்க போகிறது இல்லைன்னு ஒரு நிலை அவன் உணர்ந்தால்தான் கத்தி ஆயுதங்களுக்கு போவாங்க. அப்போ நாம் என்ன சொல்கிறோம், இந்த ஆட்சி முறை என்பது அத்தனை இப்போ 1.5 கோடி மாணவர்களை ஈர்க்கும் சரியில்லை, அதுதனுடைய விளைவுதான் சொல்றீங்க. அந்த கருத்தை எடுத்துக்கிறேன். இதுதான் இயல்பான கருத்து. அப்போ இதற்கு நாங்கள் வந்து திமுக ஆட்சியினுடைய இயல்பான தன்மை என்னன்னா, இவங்க இதை பத்தி கவலைப்பட மாட்டாங்கன்னு ஓப்பனாவே குற்றச்சாட்டு வைக்கிறோம். அதைத்தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் மிக தெளிவா சொல்றாரு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு மாணவர் நலனில் எந்த அக்கறையும் இல்லை என்பதைத்தான் இது போன்ற சம்பவங்கள் தெளிவாக. நன்றி சார்.